ஹலோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம நாஷ்வில்ல சிக்கன் சாப்பிட போகிறோம். அப்படியே ஒருத்தவங்களை ப்ராங்க் பண்ண போகிறோம். எங்கள் கூடயே வாங்க. எங்கள் கூட எங்கே வருது? சிக்கன் சாப்பிட ப்ராங்க் பண்ண இதுதான் நான் சொன்ன கடை. சிக்கனை வாங்குகிறோம், வீட்டுக்கு போகிறோம், ப்ராங்க் பண்ணுறோம். இவரும் நம்மள மாதிரி ஒரு யூடியூபர் தான், இந்த கடையோட ஓனர். என்ன சபரி? டோக்கன் நம்பர் 4072. ஓகே, போலாமா? கேட்டுட்டா? வேணாவா இப்படி இப்போ வந்து வாங்கிட்டு கிளம்பிட்டோம். சொல்லுடா சபரி. ஒன்றே போட்டிருக்காங்க. ஒன்றே எல்லாத்தையும் போட்டுருவாங்கடா. ஏனிலிருந்து இது மட்டும் தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. ஓடு. வேற ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா, பார்க்கவே எப்படி டெம்டிங்காக இருக்குல்ல. வாங்க சாப்பிடலாம். சைடுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் தெரியுமா? சைடுக்கு தெரிஞ்சு சாவடிச்சிருவாங்களே. போகிறோம், முடிக்கிறோம், டப்பாவை மட்டும் போய் கொடுக்குறோம். என்னத்தை முடிக்க போற, என்ன கொடுக்க போற, என்னத்தை ஒழுங்கா சொல்லு. சிக்கனை முடிக்கிறோங்க, டப்பாவை மூடுறோங்க, சைடு கிட்ட போய் கொடுக்குறோங்க. சசியா, உனக்கு ஏதாச்சும் மனசாட்சி ஒண்ணு இருக்குதா? அப்புறம் அவரோட ரியாக்ஷனை பார்க்கலாம் வாங்க. இப்பவே வா. சாப்பிட்டு எப்படியா? அப்புறம் காட்டிக்கலாம். ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாது, நாங்கள் கை காசு போட்டு வாங்குது. சந்தேகம் மனசுல நீங்களே பார்த்துக்கோங்க. எப்படிலே தெரியல. ரெட் கோழி உனக்காக ஒரு சர்ப்ரைஸ். கூட்ரா சபரி டக்குன்னு. எப்போ போனீங்க? இப்போ ரீசெண்டாக தான் போயிட்டு வந்தோம். ரீசெண்டா? எல்லாம் கூட்டு போகக்கூடாது, அந்த குழப்பே கிடையாது எங்களுக்குலாம். ஆமா ஒரு காட்டாதீங்க, நீ நில்லுங்கடி. இது இவ்வளவு பெரிய ரணக்கல் ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு சிக்கன் தானே செய்யறேன், சிக்கனுக்காக போய் இப்படி பண்றேன். என்னடா பிராங்க்னு சொல்லிட்டு கடைசியில அடித்தடியில முடிஞ்சிருச்சு. சரி, சிக்கன் வேணுமா வேணாமா? வேணாமா அப்படி வேணாமாடா, அப்ப நம்மளே சாப்பிட்டுக்கலாம். உனக்காக ஒரு லட்சம் ரூபா கொடுத்து இந்த பீஸ் வாங்கிட்டு வந்து ஓகே சரி, வா, அழாதீங்க, வா. என்ன வேணாமா? வேணாமா? அவ்வளவு மானரசமா இருக்கு உனக்கு. வேணாம், போ, பாய், கிளம்பி போ. போ. பாய் பாய்.